ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம கார்த்திக்கும் ரேவதியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த விஷயத்த நீ யார்கிட்டையுமே சொல்லாத, நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறது தான் நம்மளோட திட்டம். அதுக்கப்புறம் நம்ம கணவன் மனைவியாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கும் ரேவதி முதல்ல ஒத்துக்கிடலைனாலும் ரெண்டாவது ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க திட்டம் போட்ட மாதிரியே சாமுண்டீஸ்வரியை எப்படியாவது ஏமாற்றி அதுக்கப்புறம் இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்த உடனே 2 பேரும் ஒன்று சேர்றதா திட்டம் போட்டிருக்காங்க. இதுக்கு காரணமாக ரேவதி கார்த்திக்கை வெறுக்கிற மாதிரியும், கார்த்திக் ரேவதியை வெறுக்கிற மாதிரியும் நடிச்சுக்கிட்டாங்க. இதை பார்த்து சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்மளுக்கு நம்ம ரேவதி கார்த்திக்கை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா, இதை காரணமாக வச்சு அவளுக்கு எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியலை, கார்த்திக்கும் ரேவதியும் ஒன்று சேர்ந்தா இதை பண்ணுறாங்கன்ட்டு. இந்த குடும்பத்தில் யாருக்குமே அதை சொல்லவே இல்லை. கார்த்திக் ஏற்கனவே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இதனால் சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் பின்னாடி பெரிய ஆப் வைக்க போகிறாங்கங்கிறது இன்னும் தெரியலை. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு சாமுண்டீஸ்வரிட்ட டீல் பேசினதுக்காக கார்த்திக் இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. அதுபோக ரேவதிக்கு இந்த உண்மை தெரியும், கார்த்திக் தான் கணவர்னு தெரியுங்கிற உண்மையும் சாமுண்டீஸ்வரிக்கு இன்னும் தெரியலை. அது தெரிய வந்ததுன்னா என்ன நடக்குமோ தெரியலை. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.